இன்றைக்கு நாமும் நம் உத்தரத்தின் மத்தியிலும் பாடுகளும் மத்தியிலும் நாம் செபிப்பதோ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதோ விடாதபடிக்கு, தேவ சமூகத்தை நாம் மறந்து போகாதபடிக்கு, எல்லா சூழ்நிலையிலும் என் தேவனே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன். இதே தான் யோபு கூட செய்தார். உபத்திரத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி தேவனை துதிப்பது அவன் மறக்கல. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல இருந்த நம்பிக்கை அவன் விடல. அவனுக்கு ஒரு நம்பிக்கை, ஒருவேளை நான் இன்னைக்கு மரித்தாலும் என் இயேசுவை நான் முகமுகமாய் தரிசிப்பேன். ஹல்லேலூயா. என் சரீரம் அழிந்து போனாலும் என் சொந்த கண்கள் அவரை காணும் என்று சொல்லி, அதுதாங்க விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. உபத்திரத்தின் மத்தியிலே நாம் ஆண்டவரை எப்பொழுதும் எப்பொழுதும் போல அவரை நாம் துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார்.